விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கூத்தாடி பின்னாடி போன வரதுக்கு நாங்க ஒண்ணு தமிழர்கள் அவ்வளவு கேவலம் கிட்ட போய் எல்லாருமே இருக்க மாட்டோம். உண்மைதானே இல்ல, கட்சின்றதோட ஒரு குடும்பம் மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க. அதனால கண்டிப்பா பெண்கள் நம்பி வர வேண்டிய ஒரு கட்சினா நாம் தமிழர் தான். ஏன்னா மத்த இடத்துல அந்த பாதுகாப்போ இல்ல எதுவுமே கிடையாது. போனா கண்டிப்பா பக்கத்துல உட்கார முடியாது. இங்க கண்ணியமா இருப்பாங்க, பக்கத்துல உட்காரலாம். நம்பி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சகோதரி கணக்காக தான் பார்ப்பாங்க. அம்மா, தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஒழுக்கம் இங்க இருக்கு. அதே போல அறிவு கொட்டி கிடக்கும். சரிசமமா பாக்குறாங்க, சமமான வாய்ப்பு கொடுக்கறாங்க. தேர்தல்ல அரசியல்ல ஏற்ற இடத்துல சட்டத்தை ஏற்ற இடத்துல பெண்களால பண்ண முடியும்னு நம்புறாங்க. பெண்கள் குடும்பத்தை ஆள முடியுது, நாட்டை ஏன் ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வை தட்டி எடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். எந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாம எந்த தேசிய திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அதை கடைபிடிச்சிட்டு வர்றாரு. பெண்களோட மக்கள் தொகையும் ஆண்களோட மக்கள் தொகையும் ஏறத்தாழ நமக்கு சமமா இருக்கப்போ அதிகாரம்